அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா விடுதலை போராட்ட வீராங்கனையான கோவிந்தம்மாள் இவங்க வந்து பார்த்தோன்னா ஐஎன்ஏல இருந்தாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஜான்சி ராணி படையில் சிப்பாயாக பணிபுரிந்தவங்க இவங்க, சரிங்களா. இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையில் தமிழகத்தை சேர்ந்த வீரமங்கை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ பெண்கள் படைப்பிரிவில் ஜான்சி ராணி படையில் சிப்பாயாக பணிபுரிந்தாங்க. தேசிய விடுதலைக்காக தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்த வீரமங்கை கோவிந்தம்மாளை பற்றி தெரியணும் அப்படின்னா, சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ரப்பர் தோட்டத்தில் எழுத்தராக பணி செஞ்சு அருணாச்சலம் என்றவரை கல்யாணம் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் இருக்குல்ல, இப்போ திருப்பத்தூர் மாவட்டமாக இருக்குது, அங்கே தான் வந்து பிறக்கிறாங்க. 1927 பிப்ரவரி 22 முனிசாமி செட்டியாருக்கு மகளாக பிறக்கிறாங்க, சரிங்களா. சிறு வயதில் குடும்பத்துடன் மலேசியாவுக்கு போயிடுறாங்க. அது தெரியும். மலேசியாவும் போனாங்க, பஞ்சம் காரணமாக இங்கேருந்து பிழைக்க போயிடுறாங்க, ஓகேங்களா. இராணுவ பணிகள்லாம் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வாரி வழங்கிய கொடைவள்ளல். அதாவது நேதாஜினுடைய விடுதலை போராட்டத்திற்கு ஃபண்டு வேணுன்றதுக்காக விடுக்கப்பட்டது. தங்கிட்ட இருந்த 6 சவரன் தங்க வளையல்களை தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் ரப்பர் தோட்டத்தையும் ஐஎன்ஏக்கு முழுமையாக நன்கொடையாக கொடுத்துறாங்க, சரிங்களா. எங்கே? மலேசியாவில். அதே மாதிரி ஜான்சி ராணி படைப்பிரிவில் சிப்பாயாக 1943 பெண்களுக்கு தொடங்கப்பட்ட ஜான்சி ராணி படையில் சிப்பாயாக தன்னை வந்து இணைத்து கொள்கிறாங்க. அப்படையில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் துப்பாக்கி சுடுதல் போன்ற தீவிர பயிற்சிகளில் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 100 சிறந்த வீரர்கள். 1000 பேரில் 100 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 100 பேரில் கோவிந்தம்மாளும் வருவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் லான்ஸ் நாயக் அப்படின்ற ஒரு பதவி உயர்வு. ஒரு முறை இந்த முகாமிற்கு நுழைய முயன்ற சந்தேகத்துக்குரிய வாகனங்களை துணிச்சலாக தடுத்து நிறுத்தினாங்க. இதனால் வந்து நேதாஜி வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ உடையில் நேதாஜி இருந்தார். கோவிந்தம்மாள் இந்த விழிப்புணர்வையும் நேர்மையும் பாராட்டி நேதாஜி அவருக்கு லான்ஸ் நாயக் என்ற உயர் பதவியும் கொடுத்தாங்கன்றது தெரியணும், சரியா. கோவிந்தம்மாள் தனிப்பட்டதாக கூப்பிட்டு லான்ஸ் நாயக் என்ற பதவியை கொடுத்துருப்பாங்க. லான்ஸ் நாயக்கு கேட்கலாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. லான்ஸ் நாயக் இது வந்து நேதாஜி கொடுத்தது, சரிங்களா. அவருடைய இறுதி நாடுகள் தெரியும். இந்திய விடுதலைக்கு பிறகு தமிழ்நாடுக்கு வராங்க. வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூரில் எளிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு 2016 டிசம்பர் 1 அன்னைக்கு இறந்துடுறாங்க, சரிங்களா. மலேசிய தோட்டத்து தமிழாளர்கள் ரத்தம் வந்து நேதாஜியின் மூளையாக கட்டியாக உறைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம். வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருப்பார், ஏளனமாக பேசியிருப்பார். அந்த தமிழர்கள் தான் நாளை வந்து ஆங்கில ஏதாவது இரத்தத்தை வந்து குடிப்பார்கள்னு சொல்லிட்டு நேதாஜி முழங்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு வீரமங்கையும் இவங்களும் வருவாங்க, சரிங்களா. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மலேசிய தோட்டத்து தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையாக கட்டியாக உறைந்திருக்குன்னு சொல்லிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் ஏளனமாக சொல்லும்போது, அந்த தமிழர்கள் தான் நாளை ஆங்கில ஏகாப்தத்தை ரத்தத்தை வந்து குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அந்த தமிழர்கள் தான் நாளை வந்து ஆங்கில ஏகாபத்தியத்தின் ரத்தத்தை குடிப்பார்கள், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நேதாஜி பதில் சொல்லியிருப்பார், ஓகேவா. டீட்டெயிலாக பார்க்கலாம். பிறக்கிறது வந்து 1927 பிப்ரவரி 22, சரிங்களா. இறப்புன்றது பார்த்தீங்கன்னா 2016 டிசம்பர் 1 இறந்துட்டாங்க. முனிசாமி செட்டியார் வந்து தந்தை, விடுதலை போராட்ட வீராங்கனை என்ற போஸ்டிங்கு. விருதுன்றது பார்த்தீங்கன்னா லான்ஸ் நாயக் விருது. இதுதான் கொஸ்டினுங்க. இளமை காலம் வட ஆற்காடு அந்த பகுதி, இப்போ இருக்க திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியை சேர்ந்தவங்க சில மாதங்களே குடும்பத்தோட மலேசியாவில் வந்து குடிபெயர்றாங்க. அங்கே அஞ்சல் துறையில் அப்பாவுக்கு வந்து வேலை கிடைக்கிறாங்க. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாங்க. 1940 அருணாச்சலம் செட்டியாரை திருமணம் செய்து மலேசியா ரப்பர் தோட்டத்தில் வந்து பணிபுரிகிறாங்க. அப்போது நேதாஜினுடைய பிரச்சாரம் இவரது வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்தியது, ஓகேவா. ஜான்சி ராணி படையில் பணி, அதாவது 12/12/1942 ஜான்சி படையில் சேர்ந்தாங்க. டேட்டோடு பார்த்து வச்சுக்கோங்க. இப்படையில் கேப்டன் லக்ஷ்மி சாகல் தான் வந்து லக்ஷ்மி சுவாமிநாதன் தலைமை தாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஆல்ரெடி லக்ஷ்மி சுவாமிநாதன் பற்றி, லக்ஷ்மி சாகல் பற்றி தனி வீடியோ போட்டிருக்கோம், அது போய் பாருங்கள். 16 பெண்கள் கொண்ட படையில் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பேரில் இவங்க தான், சரியா. 1500 பேரில் ஃபஸ்ட்டு 100 பேரில் இவங்க 1000 பேருக்கு மேலே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 100 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 100 பேரில் இவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க. துப்பாக்கி
கடும் பயிற்சி மற்றும் இராணுவ பயிற்சிகளில் தேர்ச்சி பெறாங்க. நேர்மையும் துணிச்சலையும் பாராட்டி நேதாஜி இவருக்கு லான்ஸ் நாயக் என்ற பதவியும் வழங்கியிருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்த்துக்கோங்க. நேதாஜியிடமிருந்து பாராட்டு, அதாவது முகாமிற்கு வந்த மர்ம நபர் வண்டியை தைரியமாக தடுத்து நிறுத்திய இவரின் துணிச்சலை பாராட்டி நேதாஜி வந்து லான்ஸ் நாயக் விருது கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த இதில் வந்து மர்மமான நபரை வந்து வேறு வேடத்தில் வந்தது நேதாஜி தான். சரியா? இது ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், போர்க்கால அனுபவங்கள். இந்திய பர்மா எல்லை பகுதியில் பணியாற்றினார். உணவு குறைபாடு, குண்டு வீச்சு, கொரில்லா தாக்குதலிருந்து எதிர்கொள்கிறாங்க. மருத்துவமனை கூட குண்டு வீச்சுக்கு இலக்கானது. அவருடைய நம்பிக்கையான ஸ்டெல்லா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மீன் வந்து போரில் வந்து இறக்குறாங்க. 1945 ஆகஸ்ட் 16 இப்படை வந்து கலைக்கப்படுகிறது தெரிஞ்சுக்கணும். ஐஎன்ஏ கலைக்கப்பட்டது பார்த்து வச்சுக்கோங்க. 1950க்கு பிறகு மத்திய அரசு ஓய்வூதியம் வந்து எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மறுத்தாங்க. 1970 தமிழக அரசு ஓய்வூதியம் வழங்க தொடங்கினாங்க. 1960 கணவரை வந்து சாலை விபத்தில் வந்து இழக்கிறாங்க. அடுத்து 6 குழந்தைகளையும் கூலி வேலைக்கு செய்து வளர்த்து படிக்க வைத்து திருமணம் நடத்தி வைத்தாங்க. பள்ளியில் சமையல் வேலை, மாவு மில் வேலையும் செய்தாங்க. முதுமையிலும் வறுமையும் சுயமரியாதத்தோடு வாழ்ந்தவங்க இவங்க. சரிங்களா? வீர வணக்கங்கள். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தேச விடுதலைக்காக அளித்த இவர் கடைசி வரை சொந்த வீடு இல்லாமல் மறைந்தாங்கன்றது இவங்களுடைய இது. ஓகேங்களா? இப்போ கூட நீங்கள் வந்து வேலூரில் திருப்பத்தூர் மாவட்டத்தில், இப்போ இதுக்கு முன்னாடி வடற்காடு வேலூர் மாவட்டமாக இருந்தது திருப்பத்தூரெல்லாம். இப்போ திருப்பத்தூர் பிரித்ததுக்கு அப்புறமா இங்கே ஆம்பூர் சைடில் இவங்க வாழ்ந்த இடம்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம். ஓகேங்களா? முக்கிய விவரங்கள் இவங்களை பற்றி. கோவிந்தம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு வந்து 22/2/1927, இறப்பு வந்து 1/12/2016. தந்தை வந்து முனிசாமி செட்டியார். பங்களித்த இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம், படைப்பிரிவு வந்து ஜான்சி ராணி படைப்பிரிவு. பதவி வழங்கப்பட்ட பதவி லான்ஸ் நாயக் என்ற பதவி. சரிங்களா? ஆரம்ப வாழ்க்கை இடப்பெயர்வு. வடார்காடு பகுதியை சேர்ந்த இவரது குடும்பம் இவர் குழந்தையாக இருந்த போதே வாழ்வாதாரம் தேடி மலேசியாவிற்கு குடிபெயர்ந்தது. அங்கே அவங்களுடைய தந்தை வந்து அஞ்சல் துறையில் பணியாற்றி நகை தொழிலும் செய்து வந்தாங்க. கல்வி திருமணம்ன்றதை பொறுத்தவரையும் மலேசியாவில் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்றாங்க. 1940 அருணாச்சலம் செட்டியாரை கல்யாணம் பண்ணுறாங்க. திருமணத்துக்கு பிறகு மலேசிய ரப்பர் தோட்டங்கள் தம்பதியாக கடின உழைப்பை நல்கிறாங்க. திருப்புமுனை. அக்காலகட்டத்தில் கிழக்காசியாவில் உதித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் உன்னத தேசப்பற்று மிக்க சிற்றுரைகளால் ஈர்க்கப்பட்டு தாய்நாட்டு அடிமைத்தலைகளை அகற்ற தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்க. ஜான்சி படையில் வீர பயணம் மேற்கொண்டாங்க. படையில் இணைவு. 1943 நேதாஜி வரலாற்று சிறப்புமிக்க அழைப்பை ஏற்று கேப்டன் லட்சுமி சாகல் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் பெண்கள் பிரிவான ஜான்சி ராணி பிரிவில் கோவிந்தம்மாள் இணைகிறாங்க. முன்னோடி வீராங்கனை. 1500 பேர்கள் களம் கண்ட இந்த ஆரம்ப கட்ட தேர்வில் 100 பேரில் தமிழ் வீராங்கனையில் கோவிந்தம்மாளும் ஒருத்தர். லான்ஸ் நாயக் பதவி. துப்பாக்கி சுடல், தற்காப்பு கலை, கடுமையான பயிற்சிகளை வந்து இராணுவ பயிற்சிகள் பிறரை விட சிறந்து விளங்குறதால நேதாஜி வியந்து லான்ஸ் நாயக் என்ற உயரிய பதவியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேதாஜியோட நேரடி பாராட்டு. ஒரு முறை எவரும் எதிர்பாராத வண்ணம் இராணுவ முகாமிற்கு நுழைந்த சந்தேகத்திற்குரிய ஒரு மர்ம வாகனம் வருது. எவ்வித அச்சமின்றி தனியாளாக தடுத்து நிறுத்திய இவர் அசாத்திய துணிச்சலை பாராட்டி நேதாஜி அவர்களுக்கு நேரடியாக விருதும் வழங்கியிருக்காங்க. தெரிஞ்சுக்கணும். போர்க்கள துயரங்கள் போத்தன. பர்மாவில், தற்போது மியான்மரில் எல்லை பகுதியில் பிரிட்டிஷ்க்கு எதிராக களங்கண்ட போது கடுமையான உணவு தட்டுப்பாடாக இருக்கட்டும், தொடர் வான்வழி குண்டுவீச்சுகள், கொரில்லா தாக்குதல் எதிர்கொண்டாங்க. சர்வதேச போர் விதிகளை மீறி மருத்துவமனை கூட தாக்கப்படுகிறது. கோரமான போரில் இவரது நெருங்கிய சக தோழரான ஸ்டெல்லாவும் ஜோஸ்மினும் 2 உயர மரணம் அடைகிறாங்க. இத்தகைய பேரிழப்புகள் தாங்கி இது இறுதி வரை வந்து உறுதியுடன் நின்றாங்க. ஓகேங்களா? விடுதலை பின் வந்து வறுமை நிலை. நாட்டின் விடுதலைக்காக தன் பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் தியாகம் செய்து அசாத்தியான வீராங்கனை. துரதிருஷ்டமான இந்திய விடுதலைக்கு பிறகு மத்திய அரசு தியாகிகளுக்கு கொடுக்குற ஓய்வூதியம் இவங்க வாங்கலை. தமிழக அரசு மட்டுமே உங்களுக்கு நிதி உதவி துணை நின்றது. இதற்கிடையில் தனது கணவரை ஒரு விபத்தில் இழந்த நிலையில் 6 திக்கற்ற குழந்தைகளையும் காக்க தள்ளாத வயதிலும் வந்து கூலி வேலை செய்து அரசு பள்ளிகளில் மதிய உணவை சமைப்பது, மாவு மில்லில் கூலிக்கு வேலைக்கு போகிறது, இந்த கடினமான உழைப்பை தொழிலை செய்து தன் குடும்பத்தையும் காப்பாற்றிருக்காங்க. இறுதியில் எவ்வித புகழுமின்றி முதுமையிலும் வறுமையுடன் 1/12/2016 உலகை நிறுத்தாங்க. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஐஎன்ஏல ஜான்சி படைப்பிரிவின் தலைவர் யார்?
கேப்டன் லக்ஷ்மி. அதில் தான் இவங்க வந்து ஒரு சோல்ஜராக வந்து செலக்ட் ஆவாங்க. இவருக்கு வந்து லார்ட்ஸ் நாயக்ன்ற பதவி வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மலேசியா வந்து தியாக உணர்வில் இந்திய விடுதலை போராட்டம் களப்பற்றிய ஒரு சிறந்த வரலாற்று சான்று இருக்குது. தாய்நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக கணவருக்காக தன் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் இளமையையும் தியாகம் செய்த ஒரு உன்னத வீராங்கனையாக இவங்கள பார்க்குறோம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாம். என்னென்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் ஜான்சி ராணி படைப்பிரிவில் தமிழக வீராங்கனை யாருன்னு கேட்கும்போது இது கேட்கலாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் லக்ஷ்மி வந்து தமிழ் தான், ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவர். சரிங்களா? இதில் வந்து கோவிந்தம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான்சி ராணி படைப்பிரிவில் தமிழ் வீராங்கனையாக இருந்தாங்க. அது தெரிஞ்சுக்கணும். வீராங்கனை கோவிந்தம்மாள் ஜான்சி ராணி படைப்பிரிவில் இணைந்த ஆண்டு எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? 1943ங்க. அடுத்து பாருங்கள், இராணுவ பயிற்சிகளில் சிறந்து விளங்கியதற்கான கோவிந்தம்மாளுக்கும் நேதாஜி வழங்கிய உயரிய இராணுவ பதவி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த லார்ட்ஸ் நாயக்ன்றது இவங்களுக்கு கொடுத்த இராணுவ பதவி. சரியா? அவ்வளோதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சும்மா தெரிஞ்சுக்கோங்க, கோவிந்தம்மாளை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டீகோட் பண்ணியிருக்கோம். ஐஎன்ஏல இருந்திருக்காங்க, சிறந்த வீராங்கனையாக இருந்திருக்காங்க. தன்னுடைய 1 ஏக்கர் வந்து நிலத்தை, ரப்பர் தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஏக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 6 பவுன் நகை வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பொருளுதவி பண்ணியிருக்காங்க ஐஎன்ஏ டெவலப் பண்ணுறதுக்கு. மிக சிறந்த எளிமையாக இருந்து இறந்தவங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஏ தலைவர் பார்த்துருக்கோம், கோவிந்தம்மாள். சரிங்களா? செஷன் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. சரிங்களா? All the best. Thank you.